அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கண்ணியமானவர்களே, வாழ்க்கையில் கஷ்டம் ஏற்படும் பொழுது, கஷ்டம் நிறைந்த சூழலிலே நாம் வெற்றியை, அந்த கஷ்டத்தில் இருந்து விமோசனத்தை எதிர்பார்ப்பது எமது மார்க்கம் வலியுறுத்தக்கூடிய முக்கியமான ஒரு காரியமாக இருக்கின்றது. அன்பானவர்களே, எப்பொழுது சோதனை வருகின்றதோ அந்த சந்தர்ப்பத்தில் தான் அல்லாஹ்வுடைய வெற்றியும் வருகின்றது. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கழுத்திலே எப்பொழுது கத்தி வைத்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அறுப்பதற்கு முயற்சித்தார்களோ அந்த சந்தர்ப்பத்தில் தான் அல்லாஹ்வுடைய உதவி அவர்களை நோக்கி வந்தது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எப்பொழுது நெருப்பிலே தூக்கி வீசப்பட்டதோ அந்த சந்தர்ப்பத்தில் தான் அல்லாஹ்வுடைய உதவி வருகின்றது. அல்லாஹ் நெருப்பை பார்த்து சொல்கின்றான், குல்னா யா நாரு கூனி பர்தன் வ ஸலாமன் அலா இப்ராஹிம், நெருப்பே நீ இப்ராஹிமுக்கு குளிரானதாக சாந்தியானதாக நீ மாறிவிடு என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஃபிரௌனுடைய படை திரட்டி கொண்டு வந்து நைல் நதி எப்பொழுது குறுக்கிடுகின்றதோ, எப்பொழுது அழிவுக்குரிய ஒரு அடையாளம் தென்படுகின்றதோ இந்த சந்தர்ப்பத்தில் தான் அவர்களுக்குரிய வெற்றி வருகின்றது. ஃபிரௌனுடைய முடிவும் அந்த இடத்தில் வருகின்றது. அன்பானவர்களே, ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 2 மலைகளுக்கு மத்தியில் தன்னுடைய குழந்தையுடைய தாகத்தை தீர்ப்பதற்காக வேண்டி ஓடுகின்றார்கள். எப்பொழுது ஓட ஆரம்பித்தார்களோ அந்த சந்தர்ப்பத்தில் தான் அல்லாஹ்வுடைய வெற்றி வருகின்றது. ஜம்சம் என்ற அந்த நீரூற்றை அல்லாஹு தஆலா வெளியாக்கி அவர்களுக்கு பெரும் வெற்றியை அல்லாஹ் கொடுக்கின்றான். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்பொழுது மீனுடைய வயிற்றிலே விழுங்கப்பட்டார்களோ இந்த சந்தர்ப்பத்தில் தான் அவர்களுக்குரிய வெற்றியும் வர ஆரம்பிக்கின்றது. அன்பானவர்களே, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்பொழுது கிணற்றிலே வீசப்பட்டார்களோ பயங்கரமான சோதனை, அந்த சந்தர்ப்பத்தில் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்குரிய அடுத்த வெற்றிகளை வைக்கின்றான். அரண்மனையிலே வசித்து அவர்களை அரசனாக அல்லாஹ் தஆலா ஆக்கி விடுகின்றான். அன்பானவர்களே, எப்பொழுதும் அல்லாஹ் தஆலா ஒரு மனிதனுக்கு எவ்வளவு தாங்கிக் கொள்ள முடியுமோ அந்த அளவு தான் சோதிப்பார். தாங்கிக் கொள்வதற்கு முடியாத அளவுக்கு அல்லாஹு தஆலா சோதிக்க மாட்டார். லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்அஹா. அல்லாஹு தஆலா ஒரு ஆத்மா எவ்வளவு சுமந்து கொள்ள முடியுமோ அந்த அளவுக்கு தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு ஆத்மாவை சோதிப்பான் என்பதை குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றார். ஒரு சோதனை வரும் பொழுது சோதனை எவ்வளவு டீப்பானது, எவ்வளவு ஆழமானது என்று தெரியாது. ஆனால் அல்லாஹ்வுடைய வெற்றி எமக்கு பக்கத்தில் இருக்கின்றது என்பதை நாம் ஞாபகத்தில் வைக்க வேண்டும். ஒரு கூட்டம் சோதிக்கப்பட்டார்கள், பயங்கரமான சோதனை. ரசூலும் ஈமான் கொண்ட மக்களும் கேட்டார்கள், எப்பொழுது அல்லாஹ்வுடைய வெற்றி வரும் என்று கேட்டார்கள். அவ்வளவு பயங்கரமான சோதனை. அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான், அலா இன்ன நஸ்ரல்லாஹி கரீப், நிச்சயமாக அல்லாஹ்வுடைய வெற்றி பக்கத்தில் இருக்கின்றது என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டியிருக்கின்றான். எனவே அன்பானவர்களே, எப்பொழுதும் நாம் எதிர்மறையான எண்ணங்களை எடுத்துவிடக்கூடாது, நெகட்டிவான எண்ணங்களை நாம் எடுத்துவிடக்கூடாது. எப்பொழுதும் நேர்மறையான எண்ணங்களை, பாசிட்டிவான எண்ணங்களை நாம் எடுக்க வேண்டும். எப்பொழுதும் அல்லாஹ் தஆலா நமக்கு உதவி தயாராக இருக்கின்றான் என்ற சிந்தனையை நமக்குள்ளால் நாம் எடுத்துக்கொள்வது கட்டாய கடமையாக இருக்கின்றது. இஷாவுடைய தொழுகையில் ஓதப்பட்ட முக்கியமான ஒரு ஆயத்தான் அல்லாஹ் தஆலா எம்மை பார்த்து கேட்கின்றான், அம் ஹஸிபல்லதீன் அலிஸ்லாம் மீன் அஹஸிபன் நாஸ் அன் யுத்ரகு அன் யகூலு ஆமன்னா வஹும் லா யுஃப்தனூன். ஈமான் கொண்டோம் என்று சொன்னதற்காக வேண்டி இந்த மக்கள் சோதிக்கப்பட மாட்டார்கள் என்று நினைக்கின்றார்களா? நாம் ஈமான் கொண்டு விட்டோம், அல்லாஹ்வை நம்பி விட்டோம், அல்லாஹ்வுடைய ரசூலை நம்பி விட்டோம், நாங்கள் முஸ்லீம்கள் முஃமின்கள் என்பதன் காரணமாக சோதிக்கப்பட மாட்டார்கள் என்று நினைக்கின்றார்களா? அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், உலகம் என்றாலே சோதித்துதான் ஆகுவோம். வலகத் ஃபதன்னல் லதீன மின் கப்லிஹிம், முன்னால் உள்ளவர்களை நாங்கள் சோதித்துத்தான் இருக்கின்றோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டி இருக்கின்றான். எனவே அன்பானவர்களே, அல்லாஹ் தஆலா சொன்ன முக்கியமான விஷயம் தான் மனதை நிறுத்த வேண்டும். இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா ஃபஇன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா. நிச்சயமாக கஷ்டத்துடன் வெற்றி இருக்கின்றது, நிச்சயமாக கஷ்டத்துடன் வெற்றி இருக்கின்றது என்று அல்லாஹ் தஆலா 2 தடவை சொல்லி இருக்கின்றான். எனவே கஷ்டம் இருக்கும் பொழுது வெற்றியை எதிர்பார்ப்பது மார்க்கம், குர்ஆன், ஹதீஸ் எம்மை தூண்டக்கூடிய முக்கியமான ஒரு விடயமாக இருக்கின்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த கஷ்டமான நிலைமையை இல்லாமலாக்கி அல்லாஹ் செழிப்பான ஒரு நிலைமையை உண்டாக்குவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.